யாருங்கிற முக்கியம் இல்லை. ஃப்ளெக்ஸுக்கு பெர்மிஷன் வாங்கியிருக்கல. தேவர் இருக்காங்க, அம்பேத்கர் வாதிகள் சார்பாக அம்பேத்கர் தேவருங்கிறதெல்லாம் அவசியம் இல்லைங்க. ஃப்ளெக்ஸுக்கு பெர்மிஷன் வாங்கணும். கலட்டுங்க. வணக்கம் மக்களை, இன்னைக்கு நான் பார்க்க போகிற வீடியோஸ் எதை பற்றினா முத்துராமலிங்க தேவர் அவருடைய நினைவு தினமும் பிறந்த நாளும் நாளைக்கு வருது. அக்டோபர் 30. அக்டோபர் 30 பிறந்திருக்காரு. அக்டோபர் 30 மறைந்திருக்காரு. 1963 பிறந்திருக்காரு. இந்த 1963 எனக்கு பர்சனலாகவே கனெக்ட் ஆனது. எங்கள் அப்பாவோட டேட் ஆஃப் பர்த் தான் 1963 369 ரிவர்ஸில். இந்த 10-10 அதாவது அக்டோபர் மாதம் 10ஆம் மாதமும், ஸோ 10-10 நமக்கு பர்சனலாக கனெக்ட் ஆனது. அக்டோபர் 30-10. ஸோ அவரோட இறப்பு இருக்கும் போது ஏஜ் என்ன அப்படின்னா 55 கூட்டினா 10. ஸோ இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இது பர்சனலான மெசேஜ். ஸோ எனக்கும் இந்த முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கும் ஒரு கனெக்ஷன், ஏதோ ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி அவரை போட்டு பேசி புகழ்ந்து பேச போகிற வீடியோவானா கிடையவே கிடையாது. அவர் என்ன சொல்லி கொடுத்தாரு, மக்களுக்கு என்ன புரிய வைக்கணும்னு முயற்சி பண்ணாரோ அந்த ஒரு சீக்வன்ஸை பற்றி தான் பேச போகிறோம். அங்கே டைரக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். அரசியல் என்பது வீரத்தையும் விவேகத்தையும் இரண்டாக கருதியதுதான் அரசியலே தவிர வெறும் விவேகத்தை கையாண்டால் அரசியலில் பிரயோஜனமே கிடையாது. ஞானமும் அப்படியே தான். கோழைக்கு ஞானம் கிடைக்க முடியாது, துறவிக்கும் அது தேவை. எப்படி என்று கேட்டால், விவேகம் இல்லாத ஒருவன் காமத்தை கடக்க முடியாது, வீரம் இல்லாத ஒருவன் யமபயத்தை தாண்ட முடியாது. யமபயத்தை தாண்டியவனும் காமத்தை கடந்தவனும் தான் ஞானி. அதற்காகத்தான் காலனை காலால் உதைத்தவனாம், காமனை கண்ணால் எரித்தவனாம் என்று சிவபெருமானுக்கு கொடுத்தவனுடைய இலக்கணமாகும். மதுரையில் தான் இது கோலாகலமாக நடக்கும். கமுதி, பசும்பொன் எங்கெல்லாம் பயங்கரமாக கொண்டாடினாலும், பட் ஸ்பெசிஃபிக்காக நம்மளுடைய கோரிப்பாளையம் சில இருக்குல்ல, ஸோ படத்துலலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த இடங்கள்ல தான் பயங்கரமாக ஃபெஸ்டிவல் மாதிரி கொண்டாடப்படும். இப்போது காலவாசல் ஒன்று ஏரியா இருக்குது, உங்களுக்கு தெரியும், மதுரைக்காரங்களுக்கு தெரியும். காலவாசலில் ஒரு பேனர் அடிக்கப்பட்டிருக்கு. என்ன பேனர் அப்படின்னா, முத்துராமலிங்க தேவருக்காக தான் பேனர் அடிக்கப்பட்டிருக்கு. மேலே இன்னொரு தேசிய தலைவரை அடாப்ட் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னா, நம்மளுடைய சட்ட வல்லுநர்னு சொல்லுவாங்கல்ல, அம்பேத்கரோட ஃபோட்டோ வச்சுருக்காங்க. என்ன ப்ரோ சொல்கிற, முத்துராமலிங்க தேவருக்கும் அம்பேத்கர் ஃபோட்டோக்கும் என்ன ப்ரோ, இவங்க தான் ப்ரோ சண்டை போடுறாங்க, பரம்பரை பார்க்க ப்ரோ, எப்படி ப்ரோ நீ ஒன்றா சேர்க்கப்பட்டாங்க, எதுவும் பிரச்சனை கிரியேட் பண்ணுறாங்கன்னா? கிடையவே கிடையாது. அவங்களாம் ஒன்றா தான் இருக்காங்க, நாங்களாம் ஒன்றா தாங்க இருக்கோம், நாங்கள் ஒன்றா இருக்கோம், ஒற்றுமையாக இருக்கோம்னு காட்டுறதுக்காக ஒரு பேனர் அடிச்சிருக்கோம் அப்படின்னு அடிச்சிருக்காங்க. 62வது வார்டு பொதுமக்கள் சார்பா தேவர் ஜெயந்திக்கு அம்பேத்கரோட படத்தை இணைச்சு ஒரு கோடிங்ஸ் வச்சிருந்தோம் காலவாசல் சிக்னல்ல. இது நல்ல விஷயம் தானே, இதுதானே ப்ரோ நம்ம பேசிகிட்டு இருக்கோம், ஒற்றுமை தான் வரணும்னு சொல்லிட்டு இருக்கோம், அப்போ கரெக்டான விஷயம் தானே அப்படின்னு நீங்கள் பேசலாம், கரெக்டு தான். ஆனால் இங்கே நடந்த விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பேனரை அகற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அனுமதி வாங்கலைன்னு சொல்லிட்டு அதை அகற்ற சொல்லியிருக்காங்க. அதுதான் இன்றைக்கான கோரம்சமே. மெயின் ரீசன் என்ன? சமூகம் நல்லிணக்கம், சமுதாயம், அதாவது சாதி பட்டவங்களாம் நீக்கணும்னு சொல்லிட்டு இப்போதான் ரீசெண்டாக நம்ம ஐயா பேசினார், முதலமைச்சர் ஐயா சொன்னார். இப்போது அந்த சாதி சம்மந்தப்பட்ட வேறு சமூகத்தை சேர்ந்தவங்களும் சேர்ந்து ஒரு தலைவரை கொண்டாடுறாங்க, அவர் தேசிய தலைவர்னு ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கே குறையுது? அது எங்கே குறையுதுன்றதை நம்ம அடுத்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்ப்போம். மைக் இங்கே வச்சா தொங்குது, ஷார்ட்ஸ் வீடியோவில் காட்டுறேன். ஏன் உங்களுக்கு அங்கே எங்கே குறையுதுன்றது தெரியும். இந்த விசிகா கூட்டம், அப்புறம் திராவிட கூட்டம், இதெல்லாம் ஏன் குறையுது? சமுதாயத்துக்குள்ள, அதாவது தமிழர்களுக்கு சமுதாயத்துக்குள்ள சாதியாக பிரிஞ்சு கிடக்காங்கல்ல, இவங்கெல்லாம் ஒன்று சேரும் போது ஏன் பெரிய பெருச்சாளிகள்லாம் கோவம் வருது, கடுப்பாறாங்க அப்படின்னா, அவங்க அரசியலே பண்ண முடியாது. அமைதி படைன்னு ஒரு படத்தில் சொல்லுவான்ல, இவன் சத்யராஜ் தானே, அவர் தான் ஈவே ராமசாமி நடிச்சார், இப்போ நாயுடுவாவை நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ இந்த கூட்டங்களுக்கெல்லாம் இங்கே மஞ்சள் குடிக்க முடியாது. வெளியே இருந்து இங்கே வியாபாரம் பண்ண வந்தவங்க, இங்கே கூடாரம் போட்டு கும்மி அடிச்சுட்டு இருக்கவங்க, இவங்க எல்லாம் தமிழர்கள் அடிச்சுக்கிட்டு செத்தாதான் அவங்க வாழ முடியும். அவங்களுக்குள்ள தனியாக மன்றம் நடத்த முடியும், கட்சி நடக்க முடியும், இயக்கம் நடத்த முடியும், அவங்களுக்குள்ள மீட்டிங் நடத்த முடியும், அரசியல் பெரிய தலைமை இருக்க முடியும், சுரண்டி வாக்கில் போட்டு அப்படியே வெளில அனுப்ப முடியும், பல கோடிகளை சேர்க்க முடியும். இதெல்லாம் முடியாமல் போயிடும். ஸோ அதுக்காக தான் இந்த வேலை நடக்குது. இதை ஆதரிச்சிருக்கணும். என்ன பண்ணியிருக்கணும்? சரி, சூப்பர்ரா, இந்த மாதிரி தான் இருக்கணும். இதெல்லாம் இன்னும் முன்னுதாரணமாக இருக்குது. இந்த மாதிரி 4-5 இடத்துல பேனர் வைங்க, எல்லாம் ஒன்றா இருங்க, சமூகத்துக்குள்ளே வேற இருக்காதீங்க, அந்த மக்களும் இந்த மக்களும் சேர்ந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொண்டாடுங்க தேவரையாவை அப்படி சொல்லில ஒரு கவர்மெண்ட், ஒரு அரசாங்கம் நடத்தணும். அது பேனர் எடுங்கன்றீங்க அப்படின்னா உங்களுடைய எண்ணம் என்னன்றது தெரியுது இல்லை? வேற ஆளுங்க இங்கே ஆண்டா என்ன நடக்குன்றது உங்களுக்கு புரியலையா? ஸோ அவங்க பேசுறதுலாம் பாருங்க, சமூக நீதி, சமத்துவ நீதி, ஐயோ தலைவர்லாம் என்ன படத்துக்கு போயிட்டு இருக்காங்கன்றது அப்புறம் பேசுவோம். இது இந்த கண்டென்ட்டுக்குள்ள வர வேணாம்.
மனிதர்களுக்குள்ள ஒற்றுமை உருவாகுது. ஏதோ ஒரு வகையில எப்படியோ சமுதாயத்துக்குள்ள ஒற்றுமை உண்டாகுது. அதை சாதியாகவும் மதமாகவும் அவங்க அட்ரஸ் பண்ணிக்கிட்டாலும் ஆனால் அவங்களுக்குள்ள ஒற்றுமையாக இருக்காங்க. நான் இந்த கேஸ்ட்டு நீ இந்த கேஸ்ட்டுன்னு தைரியமாக சொல்லிக்கிட்டு ஒன்றா இருக்காங்க. நமக்கு தேவை மனிதர்களுக்குள்ள ஒன்றா இருக்கணும். நீ என்ன வேணால் போட்டுக்கோ, என்ன வேணா வச்சுக்க, நீ ஒன்றா இருக்கியா, பிரச்சனை இல்லாமல் சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கியா, சந்தோஷம் தானே. அவன் கருப்பாக இருக்கான், வெள்ளையாக இருக்கான், சிகப்பாக இருக்கான், பெண்ணாக இருக்கான், ஆணாக இருக்கான், இதில் என்ன பிரச்சனை? இப்போ ஒன்றா இல்லைன்றதான் பிரச்சனை. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் போது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. நீங்களும் அதே தேவர் இயக்கத்தில் ஒரு இயக்கத்தில் வச்சுருக்காரு அண்ணன் சொல்லட்டும். தேவரும் அம்பேத்கர் என்ன வேற சொல்லியிருக்காங்களா? சாதி எண்ணம் கொண்டவன் நாட்டை ஆளுன்ட்டால் நாடு நாசமாகி போய்விடும் தேவர் சொன்னது. சாதி எண்ணம் கொண்டவன் கடவுளை கூட வணங்க தகுதியற்றவன் தேவர் சொன்னது. சாதியிலிருந்து கட்டமைக்கப்படும் எதுவுமே உருப்படாமல் தான் போகும் அம்பேத்கர் சொன்னார். சாதி தான் சமூகம்னா வீசும் காற்றில் விஷம் பரவிட்டுனார். 2 பேரும் வேற சொல்லியிருக்காங்களா? இந்த ஃப்ளெக்ஸில் என்ன தப்பு? நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம். இந்த சீனியர் என் ஃப்ரெண்டு தான், சமூகம் தான், நான் சமூகம் தான், எல்லாரும் ஒன்றா தானே இருக்கிறோங்க. நாங்கள் இப்படி ஒரு ஃப்ளெக்ஸ் வைக்கிறதுல என்ன பிரச்சனை வருது? நாங்கள் எல்லாருமே ஒற்றுமையாக தானே இருக்கோம். நாங்கள் ஒன்றா சேர்ந்துக்கிறோம், ஒன்றா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தேசிய தலைவரை கொண்டாடுறாங்க. நாளைக்கு இங்கிட்ட ஒரு விஷயம், ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு தலைவர்களுக்கு ஒரு கொண்டாட்டம்னா இவங்க கொண்டாட போகிறாங்க. ஸோ சேம் போத்தா இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்க போகிறாங்க. இதில் என்ன சிக்கல் இருக்குது? அரசாங்கம் அரசாங்க அதிகாரிகள்லாம் என்ன பண்ணியிருக்கணும்? அது பேனருக்கு அனுமதி இல்லையா? எப்படி இப்போ அனுமதி இல்லைன்னு சொன்னோன்னே எனக்கு நான் சின்ன போஸ்ட் இன்னைக்கே தான் பார்த்தேன். அந்த போஸ்ட்டை பாருங்கள். திமுக கட்சியோட கொடிகள்லாம் அவுட்டரில் வச்சுருக்காங்க. இது சாலை ஓரத்தில் வச்சுருக்காங்க. காற்று பலமாக அடித்து மழை வர டைமிங், காற்றா பலமாக அடித்து போகிற வண்டிக்குள்ள அது விழுந்து இந்த கம்பி சொருகி, இந்த படம் பார்த்துருக்கீங்களா, ஃபைனல் டெஸ்டினேஷன், இப்படி சொருகி இங்கிட்டு ஏறிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நடந்திருக்கல, உங்களோட பேனர்லாம் கீழே விழுந்ததெல்லாம் பார்த்துருப்போம்ல, நம்ம வீடியோ காட்சியெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ பேனர் கலாச்சாரத்தை ஒழிக்கணும்னா நீங்கள் தான் பேசுகிறீங்க. இந்த மாதிரி அவுட்டரில் கொடிக்கமாக வைக்கிறது நீங்கள் தான். அதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தவனும் ஒன்று தான், கம்ப்ளைண்ட் வாங்கினது ஒன்று தான் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. உங்களுக்கு மற்றவங்க சாதியெல்லாம் கொண்டாடணும், மற்றவங்களாம் இப்போ பெருசாக பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கணும். அப்போ தான் நம்ம உள்ளுக்குள்ளே புகுந்துக்கிட்டு சமத்துவமாக இருங்கள், எல்லாரும் ஒற்றுமையாக இருங்கள் அப்படின்னு பேசி அது மூலிமா சீட்டை பிடிச்சி ஆட்சியை பிடிக்கலாம்ல. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நடத்தணுன்றதுக்காக நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாலிடிக்ஸ் நடத்துறீங்களே. இந்நேரத்துக்கு முத்துராமலிங்க தேவர் அவங்க மாதிரி ஆட்கள்லாம் ஒரு 100 வயசு 150 வயசு வரைக்கும் வாழ்ந்துருந்தாங்கன்னா நீங்களாம் இருந்திருக்க முடியுமா? அவங்களாச்சு எவ்வளோ தலைவர் இருக்காங்க. காமராஜர் இருக்கும் போது, அவர் சிஎம்மா இருக்கும் போது பல கூட்டங்கள் செழிச்சிருச்சு. இவர் இருக்கும்போது யார் செழிச்சா? முத்துராமலிங்க தேவர் இருக்கும்போது அந்த சமூகத்தில் இருக்கும்போது வளர்ந்துட்டாங்களா? எங்கே வளர்ந்தாங்க? யாரும் வளர்ந்த மாதிரி தெரியல. குறிப்பிட்ட ஆட்கள் மட்டும் அந்த டைமிங்கில் கொஞ்சம் பீக்கில் இருந்தவங்களாம் அந்த அரசியல் பவரை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. பட் இந்த உங்களுக்கே தெரியும், காமராஜர் பீரியட்ல யார் வளர்ச்சி அதிகமாக அடைஞ்சிச்சுன்னு தேடி பாருங்க. உங்களுக்கு புரியும். பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல், பெரிய பெரிய கார்பரேட்ஸ், பெரிய பெரிய ஸ்கூல்ஸ்கா, மல்டி காம்ப்ளெக்ஸ், இதெல்லாம் பெரிய லெவலில் யார் வளர்ந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். சரி, ஓகே, ஒரு ஆட்கள் தான் வளர்ந்துருக்காங்க, சீமான் மாதிரி ஆட்கள் வளர்ந்துருக்காங்க அப்படின்றப்போ பிரச்சனை கிடையாது. இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இதெல்லாம் ஒவ்வொரு தலைமைகளுக்கும் சிஎம்மாக வரும்போது, பிஎம்மாக வரும்போது, எம்எல்ஏ வரும்போது அவங்க சமூகத்தை வளர்த்து விடுறாங்க. இது கரெக்டாக இருக்குது, எல்லாம் ஓகே. ஆனால் யாருமே பொது தலைவரெல்லாம் இருந்ததில்லை. ஆனால் வெளியே காட்டப்படும் போது காமராஜர் மட்டும் பொது தலைவர், கல்வி தந்தைன்றாங்க. ஆனால் இதே முத்துராமலிங்க தேவர் இதை விட பெருசாக பண்ணாப்புல, இதை விட பயங்கரமான விஷயங்கள்லாம் பண்ணாரு. காமராஜர் அவருக்கு அச்சுறுத்தல் இருந்துச்சு, பாதுகாப்பு இல்லை, அவர் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி இவர் போராடி இருக்காரு. ஆலய நுழைவு இருக்குல்ல, இந்த கோயிலுக்குள்ள போட மாட்டாங்க, தீண்டாமை இருக்குன்னு சொன்னாங்களே, இவரை சாதி பட்டம் குத்தி ஓரமாக உட்கார வச்சிருக்கீங்க. ஆனால் இவர் தான் தீண்டாமையை எதிர்த்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள உள்ள விட்டுருக்க அனுமதி ஒரு சின்ன துண்டு பேப்பர் தான். அவர்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா நான் என்னை சந்திப்பீங்க அப்படின்னு ஒரு எலி அனுப்பி விட்டாப்புல. ஒரு பஞ்சாயத்து இல்லாமல் அந்த ஆலய நுழைவு நடந்து முடிஞ்சிருச்சு. பெரிய பெரிய தள்ள டிக்கெட்லாம் அதை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இதுவரை உட்கார்ந்த இடத்துலேயே முடிச்சு விட்டாப்புல. யோசிச்சு பாருங்க. இறங்கி போராடி பேசி கத்தி கூப்பாடு போட்டு சிஎம் ஆகணும் அவசியம் இல்லை. உட்கார்ந்த இடத்துல இருந்தே ஜெயிச்சவர் அவர். இப்போ அப்பேற்பட்ட தலைவர்லாம் நேற்றுக்கு இருந்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி நாடு இப்படி ஆயிருக்குமா? நேதாஜி மாதிரி ஆட்கள்லாம் இருந்திருந்தாங்கன்னா இந்த நாடு நேற்றுக்கு மோடி மாதிரி ஆட்கையில் கிடச்சி பந்தாடப்படுமா? சரி, இது ஒரு தனிப்பட்ட ஆதங்கள். ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த பேனரை எடுக்கணும்னு சொல்றது, இந்த பேனரை எடுக்கிறது ஓகே, பட் இது சர்ச்சையா நீ ஆக்குறதுனால தான் நல்லது, சந்தோஷமா இருக்கு. காரணம் என்னன்னா, ஏன்டா அதை பண்றாங்க? இது நல்ல விஷயம் தானே. எல்லா மக்களும் கமெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, என்ன அதான் இப்படி இருந்துச்சுன்னா விசிகா கட்சி பொழப்போக்கு, கட்சியவே காலி பண்ற மாதிரி ஆகுது, இவங்க 2 பேருக்குள்ள பஞ்சாயத்து இருக்கனாலதாங்க அரசியல் நடத்திட்டு இருக்காப்புல, அதே காணாம போயிரும் கமெண்ட்ல போடுறாங்க. இன்னொன்னு சொல்றாங்க, திமுக எப்படிங்க ஆட்சி பண்றது? இப்படி ஒரு விஷயம் இருக்கும் போது ஒற்றுமை ஆயிட்டீங்களா, தமிழர்கள்லாம் ஒற்றுமை ஆயிட்டீங்கன்னா அவங்க எப்படி ஆட்சி பண்றது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல வருது. ஸோ அப்போ உங்களுக்கு மக்களோட மனநிலையை யோசிச்சு பாருங்க. இது நல்லது. இவங்க இப்படி பண்ண அவங்க யாருன்னு எக்ஸ்ப்ளோர் ஆகிட்டு இருக்கானுங்க. இப்போ அது மட்டும் பிரச்சனை கிடையாது, இன்னொரு ஒரு சிக்கலும் இருக்கு. என்ன மேட்டர் அப்படின்னா, இவங்க அப்படி எக்ஸ்ப்ளோர் ஆக என்ன ஆகும் அப்படின்னா, இவங்க இலங்கை மாதிரி இங்கே ஒரு மூமெண்ட்டை கிரியேட் பண்ணிடுவாங்களான்னு ஒரு அச்சமும் இருக்கு. அது ஒரு
ஒரு இது இருக்கு. இலங்கையிலும் இப்படிதான் சிங்களர்கள் உள்ள கொஞ்சம் கொஞ்சமா புகுந்து தமிழருடைய இடத்தை ஆக்கிரமிப்பு பண்ணாங்க. நீண்ட நெடுங்காலமாக தமிழர்களுடைய நிலங்கள் சிங்கள பௌத்தமயமாக்கலுக்கு உட்படுவதுடன் தமிழ் மக்களின் பூர்வீக நிலங்கள் இன்னும் கையளிக்கப்படாமலேயே இருந்து வருகின்றது. யுத்தம் முடிந்து 70% இராணுவ முகாம்கள் இன்னும் வடக்கு கிழக்கு நிலப்பகுதியிலேயே நிலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. பயங்கரவாத தடை சட்டத்தை அகற்றுவோம் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றளவும் பயங்கரவாத தடை சட்டம் ஜனநாயக ரீதியில் போராடுகின்ற தமிழ் இளைஞர்களுக்கும் மிக பெரும் அச்சுறுத்தலாகவே இருந்து வருகின்றது. இந்த அரசாங்கம் அரசியல் கைதிகளை முற்றுமுழுவதாக விடுதலை செய்வோம் என்று சொல்லித்தான் ஆட்சி பொறுப்பேற்றினார்கள். அப்படி சொல்லித்தான் தமிழ் மக்களுடைய வாக்குகளை கபலீகரம் செய்து ஆட்சி பொறுப்பேறினார்கள். ஆனால் இன்றளவும் தமிழ் மக்களை அந்த அரசியல் கைதிகளை விடுவிப்பது தொடர்பான அவர்களை விடுவிக்க முடியாது என்கின்ற ஒரு செய்தியை தெரிவித்திருப்பது என்பது இந்த மக்கள் இந்த அரசாங்கத்தின் மீது தொடர்ச்சியாக ஏமாற்றம் அடைந்து வந்திருக்கின்றார்கள் என்பதனை காட்டுகின்றது. ஒரு கட்டத்துக்கு மேல மக்களுக்கு தெரிஞ்ச பிறகு விரட்டி அடிக்க எதிர்த்து சண்டை போட ஆரம்பிச்சாங்க. அதே சீக்வன்ஸ் தான் இங்கேயும் நடக்குது. ஆனா இதுல ஒரு ஆள் இல்ல, யோசிச்சு பாருங்க, ஒரு ஆள் இல்ல. விஜயநகர பேரரசோட மிச்சங்கள் தான் இருக்குங்க. அதுதான் பல ஆங்கிள் உட்காந்து அடிச்சுட்டு இருக்கு, வேற வேற கூட்டத்துல உட்காந்துக்கிட்டு நம்ம கூட எல்லாம் ஒளிஞ்சிருக்கும். ஸோ இப்படி இருக்காங்க, ஓகே. ஆனா அங்கனாச்சும் பரவாயில்ல, சிங்களன் ஒருத்தன் தான் பிரச்சனை. இங்க சிங்களன் கிடையாது, தமிழனும் கிடையாது, வேற ஒரு லாங்குவேஜ்ல உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கானுங்க. நிறைய பேர் ஒளிஞ்சிருக்கானுங்க. நல்லா யோசிச்சுக்கோங்க, கூட்டுக்கல்வாணி இங்கே அதிகமாக இருக்கு. தமிழை பிரிஞ்சு கிடக்கான், ஆனால் அவனோட சக்தி பவர்ஃபுல்லானது. அவன் பிரிஞ்சு பசில்ஸ் மாதிரி கலைஞ்சு கிடக்கான். அவன் ஒற்றுமை ஆகிட்டானா பயங்கரமான கேடயமாக இருக்கும். அது ஒற்றுமை ஆக விட மாட்டாங்க. அதுக்காக ஒரு சான்று தான் இந்த பேனர். இந்த பேனர்ல அப்படி என்ன ப்ரோ இருக்கு அப்படின்னா, ஒரு பேனர்ல கூடிய இந்த ரெண்டு சமூகம் கிடையாது. அம்பேத்கர்ன்ற அடையாளமா யாரா காட்டப்படுது? ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடினா அந்த அடையாளமா காட்டப்படுது. ஸோ அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமை ஆகிட்டாங்கன்னா உள்ள பிரச்சனை இல்லைன்னு தெரிஞ்சிடும். இப்போ மக்களும் இதுல என்ன பிரச்சனை, நம்ம ஐயாவே ஒத்துக்கிட்டாரு, நம்ம ஐயா கூட விட்டு ஒன்னா போஸ்டர் பிடிச்சிட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லிணக்கம் உருவாயிரும். இது உருவாயிட்டுனா இவங்க அரசியல் பண்ண முடியாதுல்ல. பார்த்தீங்களா ஆண்ட பரம்பரை எப்படி பண்ணுது, பார்த்தீங்களா நம்மளை ஒடுக்குறாங்க, இந்த எதுக்குறேன்னு படம் எடுக்க முடியாதுல்ல, என்ன போட்டு அடக்குறாங்க ஒடுக்குறாங்கன்னு சொல்லி படம் எடுத்து கோடியில் சம்பாரிச்சு போக முடியாதுல்ல. அப்படி மேடையில அப்படி ஜாலியாக பேசிட்டு ஏசி காரில் போயிடுவாங்க. ஆனால் அந்த மக்கள் கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருப்பாங்க. அந்த மக்களுக்காக என்ன படம் எடுத்து கொடுத்துட்டா அந்த மக்கள் முன்னேறிடுவாங்களா? இது மூலியமா அவங்களுக்கு காழ்ப்புணர்ச்சி வர ஆரம்பிக்கும். இது மூலியமா இன்னொரு தெரியாத சமூகத்துக்குடைய இப்படிலாம் இருக்கா, அப்போ இவங்க தான் அதெல்லாம் அப்படின்னு சொல்லி அட்ரஸ் பண்றாங்க. காலப்போக்கில் இப்போ எல்லாருமே சாதியை மறந்துட்டு, இந்த ஜென்சி கூட்டம்லாம் ஜாதியை மறந்துட்டு ஒரு சில கூட்டம் பிரிஞ்சு ஒன்னாதான் மிங்கில் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி படங்களை பார்க்கும்போது அவன் சொல்லுவான், ஆமா எங்க வீட்டில் இப்படி பேச ஆரம்பிக்கும் போது இவனுக்கு அட்ரஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஓகே அப்போ இவங்க தானா அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான். மறைஞ்சு போயிட்டு இருக்க சாதியோட வெறிய இவங்க எடுத்து தூண்டி விட்டு அது எப்படி மறைய விடுவோம். நல்லா நோட் பண்ணி பாருங்க, இந்த சாதிய படம் எடுக்கிறது, அதாவது ஒடுக்கப்பட்டவங்க எடுக்கிற படங்கள் ஃபுல்லா யார் கூட கனெக்ட் ஆகும் அப்படின்னா திராவிட கழகத்தோட கனெக்ட் ஆகும். இப்போ இந்த பேனர் எடுக்க சொன்னது யாரு? டியூட்னு ஒரு படம் வந்திருக்கு, அதை பத்தி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன். காலவாசல்ல மதுரையில் நடந்த மேட்ரு இது. மதுரை எப்படிப்பட்ட ஊர், எப்பேற்பட்ட ஆட்கள் வாழ்ந்த இடம் இது. இந்த ஊர்ல பாருங்க இப்படி ஒரு நல்லிணக்கம் உருவாக்க விடாம பண்றாங்க. இதே நல்லிணக்கத்தை உருவாக்கின தலைவர் அவர். பட்டியலினத்தவரை கோயிலுக்குள்ள விடுங்கடான்னு சொல்லி ஒரே ஒரு பெரிய விஷயம் பண்ணது ஒரு தலைவரோட பேனரை கூட ஒன்னா இருக்க விட பண்றாங்க. இதான் அரசியல். தமிழ்நாட்டுக்குள்ள தமிழனுக்கு ஆட்சியே இல்லை. அப்புறம் நீங்க அப்புறம் தமிழ் தேசியம் பேசுற அப்படின்னு கேட்கலாம். தமிழ் தேசியத்தை பேசல, அதே மாதிரி திராவிட தேசியத்தையும் பேசல, நம்மளை அடக்குறாங்க ஒடுக்குறாங்கன்னு பேசல. சிம்பிளா ஒரு விஷயத்த எடுத்து வைக்கிறேன். நம்ம கண்ணு முன்னாடி துரோகிகள் நிறைய பேர் இருக்காங்க. அது யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், நேரம் வரும், அப்பதான் தெரியும் உங்களுக்கு. இந்த நேரம் வந்த பிறகு அந்த பிரச்சனைக்கு காரணகர்த்தான்னு ஒருத்தர் இருப்பான்ல, அவன் யாருன்னு தெரியணும்னா முன்னாடி இருக்க துரோகி தெரியணும். அப்பதான் ஒளிஞ்சிருக்க உண்மையான எதிரி யாருன்னு தெரியும். ஸோ துரோகிகளை அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கேன், வேற ஒன்றும் கிடையாது. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை ஆல்ல போட்டு இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ்டாக ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செஞ்சுருக்கோங்க. சேனல்ல மெம்பர்ஸை ஆட் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா ஜாயின்ற பட்டன் போட்டுவிடுங்க. சூப்பர் தேங்க்ஸ், சூப்பர் சாட்லாம் பண்ண எஸ்ன்ற சம்பளத்தை விடுங்க. முத்துராமலிங்க தேவர் ஒரு சாதிய தலைவர் கிடையாது, சமத்துவ தலைவர். மக்களுக்கு எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஒரு தலைவர். எல்லாரும் பொதுவா எப்படி காந்தி, நேரு, நேதாஜி, அப்புறம் அம்பேத்கர் இந்த மாதிரி எல்லாம் பொதுவா பாக்குறீங்களோ அதே மாதிரி தான் முத்துராமலிங்க தேவரும். அவரை ஒரு சாதிய வட்டத்துக்குள்ள சுருக்காதீங்க. அதே மாதிரி இந்த இவர் பேரை சொல்லிக்கிட்டு சாதியை பெருமையா பேசாதீங்க. அவரு சாதி அடக்குமுறை இருந்துச்சுன்னா வீசும் காற்றில் விஷம் பரவும் சொன்னாரு. அப்படிப்பட்ட தலைவருக்கு கொண்டாடும் போது நீ அந்த ஆண்ட பரம்பரை மைண்ட் செட்ல கொண்டாடாத. அப்படி கொண்டாடினா நீ அவரை அவமதிக்கிறேன்னு அர்த்தம். அவரோட ஆசையும் அவருடைய அந்த மன நிம்மதியும் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா அவரு ஒற்றுமையும் நல்லிணக்கத்தையும் சொல்லிட்டு போனாரு. ஆண்ட பரம்பரைன்னு சொல்லிட்டு சீன் போட சொல்லலை. அதை பண்ணாத, அது தப்பு. ஸோ அதை மாற்றிக்கங்க. நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதை மாற்றிக்கங்க.
அந்த ஒத்த ஆளு தர தைரியத்துல தான் மொத்த பயல்களோட நம்மளை எதிர்த்து சுதந்திரம் கேட்கறாங்க. வெறும் 18,000 பேர்கள் மட்டும் இருக்கின்ற தொகுதியிலே அனைத்து சாதி மக்களின் ஆதரவோடு சில லட்சம் வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கின்றேனே, அடியேன் சாதியவாதிதான்.